ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அல்பேனியாவில் டே 4 எங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் போக போகிறோம். அதோட வழி தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த பிளேஸில் வந்து போகும்போது பயங்கர கேர்ஃபுல்லாக காரை வந்து ஸ்லோவாக வந்து ஓட்டணும். ஏன்னா ஃபுல்லாக வந்து வளைவாக இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் கீழே போய் விழுந்துருவோம். அதாவது ஆஃப்டர் ஒரு 1 இயர்க்கு அப்புறமா நான் என்ன காட்சியை வந்து பார்க்குறேன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள். ஃபுல்லாக வந்து க்ரீனரிஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஆடுங்க. அங்கே இருக்கிறது ஃபுல்லாமே வந்து ஆடு, எவ்வளோ ஆடு இருக்குது பாருங்கள். எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு சூப்பரான ஒரு சீனை வந்து நான் பார்க்குறேன். ரோட்டில் ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. நாங்கள் போகிற இன்றைக்கி போகிற இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனரிஸ் தான். ஃபுல்லு மவுண்டெயின், நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வந்து இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா போகிற வழியை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அருவிலாம் கூட இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னு தான் எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு. பட் நாங்கள் காரை விட்டு இறங்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் போக போகிற பிளேஸ்க்கு வந்து கொஞ்சம் இருட்டிருச்சுன்னா அப்புறம் கரெக்டாக இருக்காது. ஏன்னா ரொம்ப குளிராயிரும். ஃபுல்லாக வாட்டர் பிளேஸ் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு காரை விட்டே இறங்கல. அப்படியே கார்லேயே உட்காந்து எல்லா சீன்ஸையும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த ஆடுங்களுக்குலாம் கீழே எவ்வளோ பெரிய தாடி பாருங்கள். நான் இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆடையை வந்து பார்க்குறேன். ரொம்ப ஒரு வெரைட்டியாக ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஆடை பார்க்கவே. உள்ளே என்ட்ரி ஆகும்போது 1000 rupees வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். பார்க்கிங்லாமே வந்து ஃப்ரீ தான். ஹே கைஸ், அப்புறம் நம்ம ஃபைனலி வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். த ப்ளூ ஐல. இது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சதர்ன் பார்ட்டில் வந்து இருக்குது அல்பேனியாவில். சரண்டே அப்படின்ற ஒரு டவுன் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, வாட்டர் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிட்டு உள்ள ப்ளூ கலர்னு. இதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 15 meters அண்ட் ஃபீட் அளவு பார்த்தீங்கன்னா 164 feet அளவுக்கு வந்து நமக்கு வந்து நடக்க முடியும். சம்மர் டைமில் இங்கே போட்டிங்லாம் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் வின்டர் அப்படின்றதுனால குளிர், ஸோ இங்கே போட்டிங் எதுவுமே அலோடு கிடையாது. எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. நேரில் வந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கும் வந்து காட்டேன் ஃபுல்லாக. வின்டர் சீசன் அப்படின்றதுனால ஆள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இதே சம்மராக இருந்தால் ஆள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்ட்ரன்ஸில் ஒரு அங்கிள் வந்து சொல்லியிருந்தாரு. இங்கே ஒருத்தவங்க வந்து சைடில் விலாக் எடுத்துகிட்டு இருக்காங்க. தண்ணியில் இறங்கி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. போய் தொடுறா இன்னொரு வாட்டி தொடுறா. നോർമൽ വാട്ടർ ഇല്ലേ, നമ്മ ഹോട്ട് വാട്ടർ ഇല്ലാണ്ട് നോർമൽ എടുക്കില്ല. അപ്പോൾ ഉള്ള നിൽക്കുന്നത് ബ്ലൂ ഐയുടെ ഫ്രണ്ടിലാണ് നിൽക്കുന്നത്. സോ എനിക്ക് ഇവിടെ വന്നിട്ട് മനസ്സിലായ കാര്യം എന്ന് പറയുന്ന നേരത്ത് ഇവിടുത്തെ വെള്ളം ഭയങ്കര ഫോഴ്സിലാണ് പോകുന്നത്. അതായത് ഒരു വെള്ളച്ചാട്ടത്തിൽ നിന്ന് വരുന്ന ഒരു വെള്ളമല്ല. അതായത് ഭൂമിയുടെ അടിയിൽ നിന്ന് ഭയങ്കര ഫോഴ്സിലായിട്ട്, ഇതിന്റെ താഴോട്ട് എത്ര ഉണ്ടെന്ന് അറിയത്തില്ല. അപ്പൊ താഴേന്ന് ഫോഴ്സിന് വെള്ളം മേളോട്ട് വന്നിട്ട് ഇവിടെ നിന്നാണ് വെള്ളം ഒഴുകി താഴോട്ട് പോകുന്നത്. അപ്പൊ ഞങ്ങൾ കയറി വരാൻ നേരത്തെ തന്നെ പറഞ്ഞായിരുന്നു എന്തൊരു ഫോഴ്സിലാണ് വെള്ളം വരുന്നതെന്ന്. സോ ഉള്ളീന്ന് വെള്ളം വന്നിട്ട് ഇത് ഇത്രയും സ്പീഡിൽ പോകുന്ന കാരണമാണ് നമുക്ക് ഈ ബ്ലൂ ആയിട്ട്, അത്ര ക്രിസ്റ്റൽ ആയിട്ടുള്ള വെള്ളം അത്ര ഫോഴ്സിൽ പോകുന്ന കാരണമായിട്ടാണ് നമുക്ക് ഈ ബ്ലൂ ആയിട്ട് നമുക്ക് തോന്നുന്നതെന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. കറക്റ്റാണോ അല്ലയെന്ന് അറിഞ്ഞൂടാ, എന്റെ മനസ്സിൽ അങ്ങനെ തോന്നിയതാണ്. സോ അത്രയും താഴത്തുനിന്ന് പൊങ്ങി വരുന്നത് കാരണമാണ്, ഇത്രയും വെള്ളം സ്പീഡിൽ പോകുന്ന കാരണമാണ് ഇത്രയും ബ്യൂട്ടിഫുൾ ആയിട്ടുള്ള ഒരു സ്ഥലത്ത് നമുക്ക് വന്ന് കാണാൻ പറ്റുന്നത്. എന്തായാലും വെരി നൈസാണ്. ഞാൻ ഇപ്പോൾ വീഡിയോയിൽ കാണിച്ചു തരാം. நாங்கள் மேலேருந்து இறங்கி கீழே வந்து வாட்டரை வந்து ஜஸ்ட் டச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாட்டரை டச் பண்ணும் போது ரொம்ப குளிராகவே கிடையாது, ஒரு நார்மல் வாட்டரானு. இதில் இருக்க கலர்ஸ் வந்து 4 shades ஆஃப் கலர் இருக்குது. ஸ்கை ப்ளூ, நேவி ப்ளூ, டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு உள்ள பாறையாக இருக்குது. இறங்கணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் இறங்கக்கூடாது. ஜஸ்ட் கையை வச்சு தொட்டு மட்டும் பார்த்துக்கிறேன். இங்கேருந்து மேலே ஒரு வழி போகுது. சரி, அங்கே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மேபி இது டாப் வியூவாக இருக்கும். சரி, என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கோம் இந்த ரூட்டில் வந்து இப்போ யாருமே இல்லை. நாங்கள் 4 பேர் மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சரி, என்னதான் இருக்குது, ஏன்னா இருந்தாலும் நாங்கள் 4 பேர் இருக்கோம், அவ்வளோவா இருட்டவும் இல்லை. சரி, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறோம். மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ அங்கேருந்து நடந்து இப்போ மேலே வந்தோம். மேலே வந்துட்டு மேலேருந்து பார்க்குற வியூவும் வந்து நல்லா இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு.
டைம் ஆக ஆக கொஞ்சம் குளிர் வந்து கூடிகிட்டே வந்து வருது. குரூப்பாக போகும்போது இந்த மாதிரி மேலெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து வந்துடுங்க. தனியாலாம் போய் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா யாருமே இல்லை, உங்களுக்கு பார்த்தா தெரியும். முடிச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் மேலே போகிறோம். நீங்களே எங்கள் கூட வாங்க. பட் பயங்கர டேஞ்சராக போகிற ரூட் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் கீழே விழுந்துடும். കല്ലറിയാൻ പോവുകയാണ്. ആരുടെയാണ് ഏറ്റവും കൂടുതൽ ഉയരത്തിലോട്ട് പോണേ നോക്കാം. ഉയരാനല്ല, കറക്റ്റാ വാട്ടർക്കുള്ള പോണം. ഓക്കെ ഓക്കെ ചേച്ചി അറിയാൻ തലക്കൊന്നറിയാതെ ഞങ്ങളാ ആ പോയി സൗണ്ട് കേട്ട് ഞങ്ങൾ കേട്ടില്ല ഗായ്സ്. ഞാനറിയാ ഒന്ന് മുങ്ങിട്ട് വേണം ഇറങ്ങാലടാ. ப்ளூ ஐன்னு இந்த பிளேஸ்க்கு வந்து பேர் வர காரணம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேருந்து இந்த பிளேஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐயோட ஒரு ஷேப் இருக்கும். அதனால வந்து இதுக்கு வந்து ப்ளூ ஐ அப்படின்னு பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அல்பேனியாவோட பிக்கெஸ்ட் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து இந்த ப்ளூ ஐ தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. வந்து பேக் சைடு வந்து வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டரோட கலர் வந்து கம்ப்ளீட்லி வேற ஒரு கலராக இருக்கும். பின்ன இது கீழே இருக்க வந்து பாறை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியாது. நம்ம சும்மா பார்க்குற மாதிரி ஈஸியாக வந்து கிடையாது, அவ்வளோ ஹார்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சம்மர் டைமில் வந்து போங்க. ஏன்னா சம்மர் டைமில் போட்டிங்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இன்னும் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே பாய்.